நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் இவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் எனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணித்து வருகின்றனர், அவர்களால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என 4 பக்கங்கள் கொண்ட புகாரை அளித்திருக்கிறார். இந்நிலையில் கரைசுத்துப்புதூர் உவரியில் உள்ள தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமாரின் உடல் சனிக்கிழமை மீட்கப்பட்டது. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் நடந்துள்ள இந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கை கால்கள் கட்டப்பட்டுள்ளதால் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு முழு விவரங்கள் வெளியே வரும் எனவும் நெல்லை மாவட்ட SP சிலம்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிக்கின்ற கட்சி பணிகளை எல்லாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு நிறைவேற்றி இயக்க பணியாற்றி வந்த ஜெயக்குமார் தனசிங் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். மறைந்த ஜெயக்குமார் தனசிங்கின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தனது இரங்கல் செய்தியில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கடந்த 2 நாட்களாக காணவில்லை என்ற நிலையில் அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தி கேள்விப்பட்டு மிகவும் வருந்துகிறேன். இவரது மறைவு குறித்து காவல்துறை புலனாய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் 2 நாட்களாக காணவில்லை என்று அவரது மகன் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன். அன்னாரது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை நான் தினம்தோறும் சுட்டிக்காட்டி வருகிறேன். தற்போது ஒரு தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்பில் உள்ளவரே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்படுவது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெயக்குமார் தனசிங் படுகொலை வழக்கில் உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அதனால் இந்த வழக்கில் CBI விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மே 8ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்கள், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துல்லிய தாக்குதல்களுக்கு அஞ்சியே பாகிஸ்தான் தலைவர்கள் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என விரும்புகின்றனர் என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தியை இளவரசர் என்று குறிப்பிட்டு வரும் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவரை பேரரசர் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம் செய்துள்ளார். குஜராத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் MP ராகுல் காந்தி 4000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்று மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை கேட்டறிந்தார். ஆனால் மறுபுறம் பிரதமர் மோடி அரண்மனைகளில் வசிக்கிறார். அவரால் எப்படி சாமானியர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும்? எல்லா பொருட்களுக்கும் GST விதிக்கப்பட்டு எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. இதெல்லாம் மோடிஜிக்கு புரியாது என்று பிரியங்கா காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகிவிட்டது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் கருத்தை மறுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய சமூகம் எப்போதும் பிற சமூக மக்களுக்கு கதவை திறந்தே வைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தேனியிலிருந்து யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் சனிக்கிழமை அதிகாலை கைது செய்தனர். அவரை தேனியிலிருந்து கோவை அழைத்து வரும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ITI கார்னர் பகுதியில் காவல்துறை வாகனம் மீது மற்றொரு வாகனம் மோதியதில் காவலர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. முன்னதாக சவுக்கு சங்கர் கைது குறித்து போலீசார் கூறும்போது தகாத வார்த்தையில் பேசுதல், பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்தனர். கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் நிஜார் கொலை சம்பவம் தொடர்பாக 3 இந்தியர்களை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களின் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளனர். நிஜார் கொலையின் ஹிட் ஸ்குவாட் என அறியப்படும் இவர்கள் மூவரும் 3 முதல் 5 ஆண்டுகளாக கனடாவில் வசித்தவர்கள் என கனடா காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது.